வணக்கம் முறைகளை வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைய வீடியோ பதிவில் புத்திசாலிகளிடத்தில் காணப்படுகிற 7 பொதுவான குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். புத்திசாலிகிட்ட இந்த 7 விஷயம் தான் இருக்குமா, இதை தாண்டி எதுவும் இருக்காதா அப்படின்னு கேட்கலாம். இந்த 7 விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்க கிட்ட காணப்படுற பொதுவான விஷயங்கள். சரி, இதையே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எத்தனை குணங்கள் எத்தனை வகையான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்க ஆரம்பிங்க. இப்போ ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். முதலாவது சாலிட்யூட், தனிமை. இந்த தனிமை அப்படின்னு வரும்போது 2 விதமான தனிமை இருக்குது நண்பர்களே. முதலாவது வகை என்ன அப்படின்னா, என் கூட யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு தனிமையாக வந்து இருக்கிறது, லோன்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதமான தனிமை என்ன அப்படின்னா, என் கூட நான் தனியாக இருப்பதற்கு ஒரு நேரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் மற்ற மனிதர்களை தவிர்த்துட்டு தன்னோடு தான் தனிமையாக இருத்தல் அப்படிங்கிற 2வது வகை தனிமை. இந்த புத்திசாலிகள் கிட்ட இந்த 2வது வகை தனிமை இருக்கும். சரி, இவங்க ஏன் தனிமையை விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக ஒரு 4 காரணங்களை சொல்லலாம். முதலாவது டு ரிலாக்ஸ், அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. 2வது காரணம் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதை வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. 3வது காரணம் டு திங்க், யோசிப்பதற்காக, சிந்திப்பதற்காக. 4வது முக்கியமான காரணம் டு ரிஃப்ரெஷ் வித் அ ஹாபி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஹாபி இருக்கும், அந்த ஹாபியை வச்சு அவங்களுடைய மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக தன்னுடைய தனிமையான நேரத்தை பயன்படுத்திக்குவாங்க. உதாரணத்துக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து பார்த்திங்கன்னா தனிமையில் வந்து அவருடைய வயலின் எடுத்துகிட்டு வாசிக்க ஆரம்பிச்சிருவாராம். ஸோ அது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டை வந்து கொடுக்குமா. நம்பர் 2, ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் செல்ஃப். தன்னுடைய சுயத்தை, நான் தான் இதுதான் என்னுடைய தன்மைகள், எனக்கு இந்த குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபீல் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குது. சரி, இது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அவங்களுடைய குணம் என்ன, அவங்களுடைய வீக்னஸ் என்ன, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களால என்ன முடியும், அவங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி அவங்களுக்கு நல்லா புரிஞ்ச உணர்ந்த ஒரு நிலையில் அவங்க இருப்பாங்க. இன்றைக்கி பல பேருக்கு அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது, ஆனால் மற்ற எல்லாத்த பற்றியும் தெரியும், எல்லாத்த பற்றியும் படிப்பாங்க, எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அவங்கள பற்றி நிறைய பேர் இன்றைக்கி அறிந்து கொள்வது இல்லை, உணர்ந்து கொள்வது இல்லை. ஏன்னா அதற்கான நேரத்தை நிறைய பேர் ஒதுக்குவது கிடையாது. நண்பர்களே, இந்த புத்திசாலிகள் கிட்ட நான் இதுதான் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அதுதான் அவங்களால என்ன முடியும், எதில் தலையிடணும், எதில் மூக்கு நுழைக்கக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம். நம்பர் 3, ஆல்வேஸ் வாண்ட் டு நோ மோர். அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதை பற்றி அப்படின்னா, அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவங்க எந்த துறையில் ஈடுபடுறாங்களோ அதை பற்றி அவங்க அதிகமாக தெரிஞ்சுக்கணும், அதிகமாக உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தை வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறத, படிக்கிறத நிப்பாட்டிடுவாங்க. இவங்க அதை தாண்டி பல படிகள் மேலே 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 போய் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இவர்கள் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்பர் 4, அப்சர்வேஷன். இவங்க இயல்பாகவே எல்லாவற்றையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்சர்வேஷன் அப்படின்னா முதல் படி என்ன அப்படின்னா, கவனித்தல், ஒரு விஷயத்தை கவனிக்கிறது. 2வது அதை வந்து பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம், அதை நம்ம எப்படி கவனிக்கிறோம் அப்படின்னு இன்னொரு பகுதி இருக்குது. இப்போ ஒரு சம்பவம் நடக்குன்னா அதை வந்து இவங்க இப்படி தான் நடக்குது, அப்படி தான் நடக்குதுன்னு பொதுவான மக்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதை தாண்டி அவங்க வேறு ஒரு கோணத்திலிருந்து அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் இருக்கிறதுனால இவங்களுடைய அப்சர்வேஷன், இவங்க வந்து ஒரு உலகத்தையோ ஒரு சம்பவத்தையோ சில விஷயங்களை வந்து கவனிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தன்மை வந்து மற்றவங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். பொதுவாக இவங்க அப்சர்வ் பண்ணும்போது மற்றவங்க கற்றுக்காத நிறைய விஷயங்களை இவங்க அதன் மூலமாகவே கற்றுக்கொள்ள முடியும். அப்படி இவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுனால தான் இவங்க மற்றவங்களிலிருந்து தனித்தன்மை வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க. நண்பர்களே, இப்போ ஒரு புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த புத்தகத்தை யார் வேணால் படிக்க முடியும். ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது யார் வேணால் பார்க்க முடியும். ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு காலேஜ் இருக்குது, ஒரு கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை யார் வேணும்னாலும் அட்டன் பண்ண முடியும். ஆனால் அதை தாண்டி இந்த அப்சர்வேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் யாருமே கற்றுக்க முடியாத ஒரு விஷயங்களை கற்றுக்க வைக்கும். அந்த குணம் இவங்க கிட்ட இருக்குது. நம்பர் 5, மேனேஜிங் எமோஷன்ஸ். ஒரு மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ப்ராக்டிக்கலாக அவனுக்கு வந்து எல்லா விஷயங்களும் மாறி மாறி வரும். அது வந்து ஒரு இன்பமான விஷயங்கள் வரலாம், துன்பமான விஷயங்கள் வரலாம், தன்னை வந்து சோகத்தில் ஆழ்த்தக்கூடிய சில சம்பவங்கள் அவனுக்கு நடக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவனுக்குள்ளே மாறி மாறி வரும்னு வைங்களேன். இதை சரியாக எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல பேர் இன்றைக்கி ஏதாவது ஒரு சோகமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதில் இருந்து
வெளியே வர முடியாமல் அதை விட்டு கடந்து போக முடியாத ஒரு நிலைமை இன்றைக்கி நிறைய பேர் வந்து அதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இதை எப்படி மேனேஜ் பண்ண முடியும், எப்படி பண்ணால் என்னால் இதிலேருந்து வெளியே வர முடியும், எந்த அளவுக்கு இந்த எமோஷன்ஸை நான் வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுல, அதை மேனேஜ் பண்ணுறதுல ரொம்ப சரியாக இவங்க செயல்படுவாங்க. நம்பர் 6, கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எப்படி க்ரியேட்டிவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 3 பக்கங்கள் இருக்குது நண்பர்களே. முதலாவது பக்கம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி யார் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கற்றுக்கிறது. இது வந்து நிறைய இடத்துலேருந்து கற்றுக்கிறது. ஒரு இடத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதை அப்படியே ரெப்ளிகா பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து காப்பி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து காப்பி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே 10 பேர்த்துக்கிட்ட இருந்து, 50 பேர்த்துக்கிட்ட இருந்து, 100 பேர்த்துக்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் அதை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா சோர்ஸஸில் இருந்து கற்றுக்கிறது இது வந்து முதல் பகுதி. இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா உங்களுடைய ஓன் ஐடியா. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, இதை வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். 3வது பக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய ஓன் ஸ்டைலில் இந்த 2 விஷயத்தையும் ஒரு ஜூஸ் மாதிரி அடித்து வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அதுதான் வந்து க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது. இந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா யாருமே சொல்லாத கருத்தை சொல்கிறது கிடையாது, யாருமே செய்யாத விஷயத்தை செய்கிறதில்ல, யாருமே உருவாக்காத விஷயத்தை உருவாக்குறது இல்லை. எல்லாருமே பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாருமே ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. எதுவுமே சொல்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ பண்ணுறதுக்கோ உருவாக்குறதுக்கோ புதுசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த 3 விஷயங்களை உள்ளடக்கி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து க்ரியேட்டிவிட்டி. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஆனால் அதோட ஒரு தொடர் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க அதை பண்ணியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க, ஆனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். அதுதான் வந்து க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது. நம்பர் 7, குட் மெமரி. குட் மெமரி அப்படின்னா நல்ல ஒரு நினைவாற்றல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம படிக்கிற அத்தனை விஷயங்களையும் சில பேர்னால் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்ச மாதிரி அதில் ஒரு விஷயம் கூட மாறாமல் அப்படியே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமோ, எது வந்து நம்முடைய நினைவில் இருக்கணுமோ அதை மட்டும் அவங்களுடைய நினைவில் வந்து எடுத்துக்குவாங்க. இது வந்து இயல்பாகவே அந்த தன்மை அவங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரியாக இருக்கலாம், அல்லது முக்கியமான விஷயங்களை தன்னுடைய மனதில் தன்னுடைய நினைவில் வந்து வச்சுக்கக்கூடிய ஒரு மெமரியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நினைவில் வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி அவங்க நிறையா விஷயங்களை நினைவில் வச்சுக்கிறதன் மூலமாகத்தான் அவங்க நிறையா விஷயங்களை க்ரியேட்டிவாக செயல்பட முடியுது, நிறையா விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ண முடியுது, நிறையா விஷயங்களை கற்றுக்க முடியுது, நிறையா விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் முடியுது. நண்பர்களை, இப்போ பார்த்த இந்த 7 அடையாளங்களில் எந்தெந்த குணங்கள், எந்தெந்த அடையாளங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.